அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்று நாயகர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் செய்த தியாகங்கள், அந்த சமூகத்தை இன்றைக்கு வரலாறு உண்மை சம்பவத்தை எப்படியெல்லாம் மறைத்தது மட்டுமல்ல, அதை திரித்தும் அதிலே பொய்களும் புழு மூட்டைகளும் கொட்டி வரலாற்றை எப்படியெல்லாம் சிதைத்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் உண்மை வரலாற்றை மறைக்குகின்ற வேலையில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கொண்டு வரக்கூடிய கடமை இஸ்லாமிய சமூக மக்களுக்கு இருக்கிறது, நடுநிலையாளர்களுக்கு இருக்கிறது, உண்மை வரலாற்றை எழுதுகின்ற எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது. மொத்தத்திலே நம் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கடமையும் உண்மை வரலாறை துளிதும் மறைக்காமல், அச்சு பிசகாமல் அப்படியே கொண்டு போய் சேர்ப்பது ஒரு நல்ல சமூகத்தை கட்டமைப்பதற்கு உருவாகும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாருங்கள், எந்த அளவுக்கு வரலாறு வேலை செய்திருக்கிறது என்று சொன்னால், நம் கையை வைத்தே நம் கண்ணை குத்துகிறார்கள், நம் விரலை வைத்தே நம் கண்களை குத்தி கொள்வதைப் போல நம் சமூகத்தை வைத்தே எந்த சமூகம் இந்திய வரலாற்றிற்கும் இந்தியாவினுடைய உருவகத்திற்கும் சொந்தக்காரர்களாக, மிகுதியான சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ, அந்த சமூகத்தினுடைய அறிவை மழுங்கடிக்க செய்து, பொய்யான தகவல்களை கொடுத்து, உண்மையை மறைத்து, உண்மையை குறைத்து, உண்மையிலே கலப்படம் செய்து, நம் சமூக மக்களுக்கு கூட, குறிப்பாக இளைய தலைமுறைக்கு, முஸ்லிம் போராட்ட வீரர்கள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னால் ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்று கூட அவர்களால் சொல்ல முடியாத நிலையில்தான் இன்றைக்கு நம் கைகளால், நம் கையின் விரல்களால் நம் கண்களை குத்தப்பட்டிருக்கிறது. அந்தோ பரிதாபம். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம்.